உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லாமல் மாற்றுவேன். ஏன்? படித்தவன் படிக்காதவன் கணக்கில்லாத தொழிற்சாலைகள், கரும்பு சார்ந்த தொழிற்சாலை போட்டு காட்டியிருக்கனே, பாரு அலைபேசியில் இருக்குது. கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்து, பனை சார்ந்து, மரவள்ளிக்கிழங்கு சார்ந்து, பருத்தி சார்ந்து, என்ன வருகிறதோ அது சார்ந்த தொழிற்சாலை. வேலைவாய்ப்பு வளர்ச்சி கொண்டு போய் முதலிடத்தில் நிறுத்துவேன். பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் நம்பர் 1ங்கிறார் ஐயா மோடி. சரியாக 5 ஆண்டுகளில் பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே தமிழ்நாடு நம்பர் 1 என்று மாற்றுவேன். பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற மக்களே, பெரிய சந்தை இருக்கு. 3 லட்சம் கோடி ஒரு ஆண்டு வருமானம். 3 லட்சம் கோடி பால். உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவிலிருந்து. ஏன்? நீ மாடு வளர்க்கல, அவமானப்படுகிறாய். நான் வளர்க்குறேன், நீ வா. அரசாங்க வேலை, நீ அது மேயும். எப்படி மேய்ப்பேன், எப்படி வளர்க்குறேன்? ஆஸ்திரேலியா மேய்க்குது ஹெலிகாப்டரில், அமெரிக்கா மேய்க்குது. நீ ஆஸ்திரேலியா உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தர மேயி, இல்லை குதிரையில் மேய், பிரேசில் மாதிரி, அல்லது ஜீப்பில் மேய். உனக்கு என்ன வாங்குறா? தூக்கிச்சட்டியில் பழைய சோறை கொண்டு போய்க்க போறியா? இல்லை, நவீனப்படுத்தி உலகத்தின் மிக நவீனமாக மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை உருவாக்கி மிகப்பெரிய பொருளாதாரத்தை உன் மகன் ஈட்டுவேன். அந்த ஆட்டுச்சாணியிலிருந்து கணக்கில்லாத டன்னா லட்சக்கணக்கான டன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர் அடைச்சி உனக்கு கொடுப்பேன். ஓசியா இல்லை, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை உன் மையன். ஏசி பஸ் ஓட்டுறேன், டிக்கெட் எடுத்து ஒழுங்கா போ. மாணவர்களுக்கு இலவச பஸ் கிடையாது. ஏன்? கல்வியை நான் தரமாக கொடுத்துறேன், சரியாக கொடுத்துறேன், சமமாக கொடுத்துறேன். நீ உனக்கு குறைந்த கட்டணத்துக்கு தரேன் தரமான போக்குவரத்து. அதில் நீ போ. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள தான் கல்லூரி பள்ளிக்கூடங்களெல்லாம் கொண்டு வருவேன். நல்ல சைக்கிள் தரேன், புதுசாக சைக்கிளில் போ. உனக்கு உடல் நலனும் இருக்கும், ஒழுக்கமும் இருக்கும். நல்லா போய் படி. பால் தரேன், முட்டை நாட்டுக்கோழி வளர்க்குறேன், முட்டை சாப்பிடு. இந்த வெள்ளை சர்க்கரையை ஒளி, பனை வெள்ளம் தரேன், பனங்கருப்பட்டி தரேன், அந்த கரும்புலேருந்து தயாரிக்கிற நல்ல நாட்டு சர்க்கரை தரேன், தேன் பண்ணை வச்சு நானே வளர்க்குறேன், தேன் தரேன். இதை பயன்படுத்து. வெள்ளை சர்க்கரை தான் சாப்பிட்டு தான் சாவேன்னா 2 மடங்கு வரியை விதிக்கிறேன், கட்டிட்டு செத்துப்போ. அதனால் நீ அந்த எது நாட்டு சர்க்கரை தவிர எது இருக்காது. எல்லா இடத்தையும் தொழிற்சாலைகளாக நிறுவி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி வேலைவாய்ப்பு வளர்ச்சி என்று கொண்டு வந்துடுவேன். என்னுடைய திட்டம் நீர், வயிறு, அறிவு, உயிர், பயன், வளர்ச்சி. முதல்ல என்ன செய்வேன்? நீர் வளத்தை பெருக்குவேன். வந்த உடனே காவிரியில் எனக்கு தண்ணி வேணாம்னு நானே அறிவிச்சிருவேன். முல்லை பெரியாற்றில் தண்ணி வேணாம்னு. எனக்கு 4300 டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு மழை பெய்து நீர் கிடைக்குது. 2000 பயன்படுத்துகிறேன்னு இவன் சொல்கிறான், மீதியை கடலில் கலக்க விடுறான். அதை சேமிச்சுக்கிட்டேன்னா அதில் 500 டிஎம்சியை சேமிச்சிட்டேனாவே நான் எவன்ட்டே 100-150 டிஎம்சிக்கு கையே வந்து வேண்டிய தேவையில்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்துக்கிடுவேன். ராசி மணலில் அணையை கட்டி, பாண்டியார் பொன்னம்பலால் அணை கட்டி திருப்பிடுவேன். பெரிய ராட்சச குழாய்கள் மூலமாக எங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். இங்கே வீரநாராயண ஏரி என் பாட்டம் கட்டினது 16 கிலோமீட்டர். ஒரு சிறு கடல். என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாக இருக்குது. கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்ரு. அப்படின்னா 16 கிலோமீட்ரு சிறு கடல். அந்த கடலை தூர்வாரி பராமரிச்சேன்னா பெரிய மழைப்பொழிவை ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் பெறுது. பள்ளமான பகுதி. அந்த நீர்த்தாரையில் உருவாக்கி அந்த நீரில் அந்த ஏரியில் சேமித்து அங்கேருந்து குழாய் மூலமாக இங்கே காவிரி படுகையில் ஒன்று ஊற்றி ஒரு சொட்டு தண்ணீருக்கு நீ எவன்ட்டையும் கையேந்த விடாமல் உன்னை காத்துருவேன், வேளாண்மை செய்ய விட்டுருவேன். கொல்லப்படாத. இதெல்லாம் என்ன கனவு? உன் பிள்ளைகள் தூக்கி சுமந்த கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தினேன், அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அந்த கனவை உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சின்னவர்கள், சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இவர்கள் கேட்கிற கனவல்ல. ஆட்சி முடியும் போது உங்கள் கனவு என்னன்னு, அந்த கனவு இவர்களை மொத்தமாக தூக்கி வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய கனவு. இவரை துரத்தி ஒழிப்பதான் எங்கள் கனவு. வந்தவொடனே உன் மகன் டாஸ்மார்க்கை மூடுறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பல ஆயிரம் ஆண்டுகளா என்றைக்கு நான் வேளாண்மை செய்ய தொடங்கினோ அன்றைக்கு என்னோடு வந்த கல் என்ற அந்த சொல்லை தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை திறந்து விடுறேன். சாராய டாஸ்மார்க்கை மூடுறேன். ஏன்னா கல் குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. கல் குடித்ததுனால கணவன் செத்து தாலி எடுத்தேன், அக்கா தங்கச்சி ஆத்தாரா போய் இல்லை. அதனால கல்லை அனுமதிக்கிறேன், கல்லுங்கிற சொல்ல தூக்குறேன். கல்லுங்கிற சொல்ல தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால் மூழ்கிச்சாரு. தாயின் மாரளப்பால்,
பனையின் பசுவின் மாரில் பால், பனையின் மாறு தென்னையின் மாரில் பால் அங்கீகரிக்கிறேன். இதை மூடிடுறேன். எல்லாவற்றையும் மாற்றிடுறேன். உன் மகன் எல்லாத்தையும் மாற்றுறேன். தலையில் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறோம். உலகெங்கும் மாறுதலை உருவாக்கியவன் மன்னன் இல்லை, மந்திரி இல்லை, செல்வந்தன் இல்லை, சாதாரண மக்கள், நம்மை போல மக்கள்.